தவறான ஊடகத்தில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு அஷ்டமி நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்து முறைப்படி அந்த நாள் கிழமையெல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். நேற்றுக்கு அஷ்டமியினால் வாங்கலை, இன்றைக்கி நவமி இருந்தாலும் கூட எல்லா தொண்டர்களும் இன்றைக்கி வந்து வாங்கினாங்க. இன்றைக்கி ஏறக்குறை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் இன்றைக்கி காலையிலேருந்து எப்படி ஒரு 200-250 மனுக்களுக்கு மேலே இன்றைக்கி வந்து போயிருக்கு, வாங்கியிருக்கோம். எல்லோரும் வாங்கி போயிட்டுருக்கு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் சொல்வதை போல அல்ல, தேர்தலுக்காக அல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் தொண்டர்கள் 234 தொகுதிகளிலும் முழுமையாக விருப்ப மனுக்களை ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 10 to 25 நபர்களுக்கு குறைவில்லாமல் விருப்ப மனுக்கள் பெறுவார்கள், பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 11 சட்டமன்ற தொகுதியிலும் பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவின்படி போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவறான ஊடகத்தில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 2006 234 தொகுதியிலையும் கட்சி ஆரம்பித்து 6 மாத காலத்துக்குள்ளே 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டோம். 8.50% வாக்குகள் பெற்றோம். அன்னைக்கு முதல் தேர்தலே பெற்றோம். அதுக்கப்புறம் 2009 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டோம். பாண்டிச்சேரியோட ஒன்று 40 தொகுதியில் தனித்தே போட்டியிட்டோம். 2011 தான் நாங்கள் கூட்டணி பற்றியே சிந்தித்தோம். தலைவர் வேணானாலும் எங்களுடைய தொண்டர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அன்னைக்கு சில பேர் வேணும் வச்சுதான் ஆகணுங்கிற விருப்பத்தின் அடிப்பில் அன்னைக்கு கட்டாயத்தின் அடிப்பில் ஒத்துக்கிட்டார் தலைவர். அதனால் இந்த தனித்து போட்டியிடுவது தேமுதிகவுக்கு புரிதல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து இடைத்தேர்தலும் தேமுதிக களமிறங்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியில் இருந்தவங்க புறக்கணித்த தேர்தல்களை கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் இடைத்தேர்தலில் தனித்தே போட்டியிட்டு இருக்கிறோம். அதனால் தனித்து என்பதெல்லாம் பயந்தெல்லாம் கிடையாது. தேமுதிக தொண்டர்கள், கேப்டன் தொண்டர்கள் அப்பேற்பட்டவர்கள் அல்ல. எதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். இருப்பினும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர் பொறுமை காத்து பொறுமையோடு இருந்து கட்டுப்பாடோடு அவர் எடுக்கின்ற முடிவின் அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் மேற்கொள்வோம். அது கூட்டணியா கூட்டணி இல்லையா, எந்த கட்சியோடு எந்த கூட்டணியோடு அவர் கூட்டணி வைக்கிறார் என்பதை பொதுமக்களுடைய ஆர்வத்தில் தொண்டர்களும் ஆர்வத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் கூட்டணிக்காக நாங்கள் பொறுத்து இருக்கவில்லை என்பதை மட்டும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு இன்னும் சொல்ல போனால் எங்ககிட்ட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நாங்கள் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை நான் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன், உயர்மட்ட குழு உறுப்பினர். நான் கட்சியில் பல்வேறு பதவிகள் வச்சுருக்கேன். எல்லா கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனக்கு தெரியும். அதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உறுதியாக தேமுதிகவினுடைய அணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தேமுதிக கிடையாது.